மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலின்னு வரிசையாக பிரம்மாண்டமான படங்களை தந்து எல்சியூன்னு ஒரு யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணி அதில் அத்தனை கேரக்டர்ஸ், அத்தனை ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்ருக்கிற டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட அடுத்த லைனப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சினிமா ஷோக்காலி. வழக்கமாக ஒரு ஆக்டரோட லைனப்ஸ் பற்றி தான் பார்ப்போம். ஆனால் இவனோட ஒரு டைரக்டரோட லைனப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்படி தானே யோசிக்கிறீங்க? நீங்கள் யோசிக்கிறது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் கொண்டு வந்திருக்க லைனப்ஸ் அப்படி. இந்த லைனப்ஸில் முதல்ல இருக்கிறது நம்ம லோக்கியோட படம். ஆனால் லோக்கி டைரக்டர்னால அவர் ஹீரோவாக டெபியூ பண்ணுறாரு. அதை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணுறாரு. அருண் மாதேஸ்வரன் யாரும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட லாஸ்ட் படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தை லோக்கியும் அருண் மாதேஸ்வரனும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கோ ப்ரொடியூஸ் பை பேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் ஜி ஸ்குவாட். ஜி ஸ்குவாட் வந்து நம்ம லோக்கியோட ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான். இதுவும் ஒரு கேங்ஸ்டர் படம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேங்ஸ்டர் ஃபிலிம். இதில் லோக்கி மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து நிறைய யங் டேலண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்துக்கான ஷூட்டு செப்டம்பர் டு அக்டோபரில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படம் ரொம்ப குவிக்காக முடிக்கிறதுக்கான எல்லா பிளானும் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3-4 மாதத்துக்குள்ளே மொத்த வேலையை முடிச்சுட்டு படத்தோட ஷூட்டையும் முடிக்கிறது தான் இவங்களோட பிளான். இது கிட்டத்தட்ட சம்மர் 2026 அதில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். லோக்கியை ஒரு டைரக்டராக நம்ம பார்த்துருப்போம். நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு பர்ஃபார்மன்ஸ் வாங்கி நிறைய படங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஹீரோவாக டெபியூ பண்ண போகிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கான வீடியோவும் தனியாக போடலாம். அடுத்த லைனப், இது ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு லைனப். இதை எப்படி சொல்கிறதுனா, காட்ஜில்லா வர்சஸ் காங் அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட நம்ம தலைவரோட 173 ப்ளஸ் கமல்ஹாசனோட 235, நம்ம ஆண்டவரோட 235th ஃபிலிம் லோக்கி 6. நம்ம தலைவரும் கமல்ஹாசனும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. இதுதான் லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி கமல் சார்கிட்ட சொல்லி, பேண்டமிக் டைம்லேயே சொல்லி கமல் சார் இந்த ஸ்கிரிப்டை ஃபைன் டியூன் பண்ணிட்டாரு. இந்த கதைக்கு ஒரு பாப்புலரான தமிழ் ரைட்டரும் டைரக்டரும் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் ப்ராசஸில் ரீசெண்டாக சேர்ந்துருக்காங்க. இந்த படத்தை ஆண்டவரோட ப்ரொடக்ஷன்ஸ் RKFYயும் ரெட் ஜெயின்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு இன்சைடர் நியூஸ் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் உதயநிதியோட சன் இன்பன் தான் CEOவாக ரெட் ஜெயின்ட்டை டேக் ஓவர் பண்ண போகிறாரு. அது ஒரு இன்சைடர் நியூஸ். ஸோ இந்த ஃபிலிமை கோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறது RKFY அண்ட் ரெட் ஜெயின்ட் மூவிஸ். இந்த படம் 2 வயசான டான்ஸும் அவங்களோட எம்பையரை பற்றின கதை. அவங்களுக்கு ஒரு புது த்ரெட்டு வரும். அந்த த்ரெட்டை இவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றது தான் கதை. இது ஒரு வயலண்ட்டான ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கும் இந்த கதையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் மாதிரியான படமாக இது இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டு பல வருஷங்களாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இதை ஃபைன் டியூன் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணிடுவாங்க. நம்ம ஆண்டவரும் தலைவரும் ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். 46 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அது இந்த படம் தான். வர வருஷம் 2026 ஜான்வரியோட எண்டில் ஷூட்டு ஸ்டார்ட் ஆகுன்றது எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட பாதி, அதாவது ஜூன் வரைக்கும் ஷூட் போகுன்றதும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ரிலீஸ் டேட் இன்னும் டிசைட் பண்ணலை. கிட்டத்தட்ட எப்படி 2026 எண்டில் இல்லைனா 2027 பிகினிங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய 2 ஸ்டார்ஸ் நம்ம தலைவரும் ஆண்டவரும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நம்ப முடியாத ஒரு விஷயம். அது நடக்க போகுது. இந்த மேஜிக்கை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். எப்போ இதை எடுத்து முடிப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த லைனப் லோகேஷ் கனகராஜ் 7, அதாவது கைதி 2. லோகேஷ் கனகராஜோட LCUவில் வர 5வது படம். 4வது படம் எதுனா பென்ஸு. அதை கோ ப்ரொடியூஸ் பண்ணுறது KVN ப்ரொடக்ஷன்ஸும் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸும் தான். LCUவில் 4வது படம் பென்ஸ். அது ஆல்ரெடி ஷூட் ப்ராசஸில் இருக்குது. அது ஜி ஸ்குவாட் லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் அந்த படம் போயிட்டுருக்கு. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அதில் நடிச்சிட்ருக்காங்க. நிவின் பாலியும் அதில் ஒரு ரோல் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஆன்டகனிஸ்ட். ஓகே, கைதி 2
யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ். ட்ரீம் வாரியர்ஸ் கைதி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோடு சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட டெல்லிக்கும் ரோலெக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் அதில் நடக்கிற ஒரு நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான் லோகேஷ் கையில் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாரு. அது பெரிய ரோலா சின்ன ரோலான்றதை நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு பயங்கர ஸ்பெஷலான அப்டேட் இந்த படத்தில் என்னன்னா, நம்ம தளபதி விஜய் கெமியோ ப்ளே பண்ணுறாரு. இது எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு நியூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் வெறித்தனமாக இருக்கீங்களா? இந்த படத்தோட ஷூட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் 2026 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இல்லை ஏதோ ஒரு மந்தில் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் மேசிவான பட்ஜெட்டில் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது 200 to 250 கோடி இந்த படத்துக்கான பட்ஜெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஷூட்டு 2026 எண்டு வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய வேலை இருக்கிறதால படம் 2027 தான் ரிலீஸ் ஆகுன்றது எதிர்பார்க்கப்படுது. லோக்கியோட படங்கள்லேயே கைதிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. அந்த படம் அப்படியாப்பட்ட ஒரு படம், எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு படம், பயங்கர கிரிட்டியான ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக அது இருந்தது. கைதி 2 எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த லைனப் லோகேஷ் கனகராஜ் 8. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு காம்போ. நம்ம ஆமீர் கானை வச்சு லோக்கி டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படம் லோகேஷ் கனகராஜோட ஹிந்தியில் டெபியூவாகவும் இருக்க போகுது. இந்த ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணுறதுக்காக 2 பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் ஆமீர் கான் ப்ரொடக்ஷன்ஸோட டீம் அப் பண்ணுறாங்க. பயங்கரமான அப்டேட்ஸு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். பயங்கரமான பட்ஜெட் வேல்யூவில் இது உருவாக போகுது. இந்த படத்தோட ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஸ்டாண்டர்டில் இருக்க போது. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இது இருக்க போகுது. இந்த படம் கண்டிப்பாக இரும்பு கை மாயாவி கிடையாது. ஆனால் இது ஒரு சூப்பர் ஹீரோ ட்ராமாவாக இருக்கிறதுக்கான எல்லா சான்சஸும் இதில் இருக்குது. இதோட ஒரு சின்ன நியூஸ் சேர்த்து சொல்லிக்கிறேன். மாஸ்டரில் விஜய் சேதுபதி பண்ண ஆன்டகனிஸ்ட் ரோல் பவானி இருக்கு இல்லையா, அது எதுலேருந்து எடுக்கப்பட்ட ரோல்னா இரும்பு கை மாயாவியோட வில்லன் அவனோட வேர்ஷனை அடாப்ட் பண்ணி தான் மாஸ்டரில் விஜய் சேதுபதிக்கு பவானி கேரக்டரை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஆமீர் கான் இந்த ப்ராஜெக்ட்டு 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைதி 2க்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த படமும் 2027 தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த லைனப் லோகேஷ் கனகராஜ் 9. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வில்லனிக் ரோலில் நம்ம சூர்யா சார் பண்ணது தான் ரோலெக்ஸ். அதோட த ரைஸ் அண்ட் ரூல் ஆஃப் ரோலெக்ஸ் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் 9 அவரோட ப்ராஜெக்டாக இருக்க போது. இது எல்சிஓட 7th ஃபிலிமாக இருக்குன்றது எதிர்பார்க்கப்படுது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஏஜென்டினா வெப்சீரிஸ் ஒன்று போதுங்க, அந்த வெப்சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆகும். என்னங்க சைடு கேப்பில் இன்னொரு நியூஸ் சொல்கிறேன் தானே எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், ஏஜென்டினா வெப்சீரிஸ் ஒன்று வரப்போகுது. அதுக்கான அப்டேட்டோ அதுக்கான தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட ரோலெக்ஸோட ரூத்லெஸ்ஸான ரைஸ் அண்ட் அவரோட ரூல், ஒரு கேங்ஸ்டராக அவர் எப்படி உருவானார் அப்படின்றத பற்றி தான் இந்த கதை இருக்க போது. இதில் ஒரு கிட்டத்தட்ட எல்லா கிட்ட இருந்தும் எல்சியூவில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ், அதாவது டில்லி, விக்ரம், அதுக்கப்புறம் லியோ, இவங்க 3 பேர்கிட்ட இருந்து வர சேலஞ்சஸ்லாம் எப்படி அவர் டேக்கிள் பண்ணிவிட்டு அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டராக ஆனாங்கன்றது கதையாக இருக்க போது. இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இது எல்சியூவில் இருக்கிறதால அது சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸும் இதில் நிறைய பேர் நடிக்க போகிறாங்க. அதனால் ஏகப்பட்ட டிஏஜிங் ஒர்க்கு இந்த படத்தில் இருக்குது. இது எல்சியோட ஒரு மிக முக்கியமான ஒரு கதையாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கான ஷூட் டைமோ இல்லை ரிலீஸ் டேட்டோ இன்னும் எதுவும் நியூஸ் வெளியில் வரல. அநேகமாக இந்த படத்தோட ஒர்க்கு 2027 மிட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுன்றது எதிர்பார்க்கப்படுது. ரோலெக்ஸ்க்காக சூர்யா சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அடுத்த லைனப் லோகேஷ் கனகராஜ் 10. விக்ரம் 2 தாங்க, நம்ம ஆண்டவரோட விக்ரம் படத்தோட 2. இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த எல்சிஓட கிளைமேக்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியேப்பட்ட ஒரு படமாக தான் விக்ரம் 2 இருக்க போகுது. இதில் நம்ம தளபதி லியோ 2 பண்ணுவாரா மாட்டாரான்னு ஒரு சின்ன டாக்ஸ் போயிட்டுருக்கு. இன்கேஸ் அவர் வந்துட்டார், படம் பண்ணுற ஐடியாவில் இருக்காருன்னா விக்ரம் 2 லியோ 2க்கு அப்புறமா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு விரைவில் நான் கொடுக்குறேன். இந்த படத்துலையும்
எல்லா எல்சியூ கேரக்டர்ஸும் இருக்க போகிறாங்க. இது பயங்கரமான ஒரு நான் லீனியர் ஃபார்மெட்டில் தான் இந்த படமும் இருக்க போகுது. அவரோட ஆஸ்யூஷுவல் ஃபார்மெட் தான். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி நிறைய டெத்தும் இந்த படத்தில் இருக்க போகுது. ஏகப்பட்ட கேரக்டர்ஸை நம்ம கொலை பண்ண போகிறோம். நம்மள லோக்கி கொலை பண்ண போகிறாரு. காத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்தோட கோர் ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம ஆண்டவர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஐடியாவை லோக்கி கிட்ட சொல்லியிருக்காரு. லோக்கிக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அப்படி ரெடி பண்ணியிருக்காரு நம்ம ஆண்டவர். அதாவது விக்ரமில் எப்படி நடந்தோ, அதாவது லோக்கி ஒரு லைன் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் ஒரு லைன் சொல்லி அதை லோக்கியை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அவரோட ஸ்டைலுக்கு எப்படி டெவலப் பண்ணாரோ அந்த மாதிரி தான் இந்த பெரிய கான்செப்டையும் லோக்கி எடுத்துக்கிட்டு அவரோட ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ண போகிறாரு. ஸோ விக்ரம் 2 தான் எல்சியோட எண்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு சில ஃபிலிம்ஸும் லோக்கியோட லைனப்பில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறதால ப்ராப்பரான அப்டேட்ஸ் இன்னும் கிடைக்கல. பட் அதோட சின்ன சின்ன அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம தலைவரையும் ஆண்டவரையும் வச்சு, அதாவது ரஜினிகாந்தையும் கமலையும் வச்சு ஒரு பயங்கரமான பெரிய ஃபேண்டசி ஃபிலிம் ஒன்று லோக்கி பிளான் பண்ணியிருக்காரு. அதில் ஹீரோ கமல் சார் ஆண்டவர், ரஜினி சார் தான் அதில் வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு. இதில் சிவகார்த்திகேயனையும் ஒரு முக்கியமான ரோலில் லோக்கி ஆட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்டேட்ஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து லோக்கியும் தலையும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்குது. இது ஒரு பயங்கரமான எமோஷ்னல் கேங்ஸ்டர் ஃபிலிம். கிட்டத்தட்ட தீனாவோட லைன் மாதிரி தான் இருக்கும். இந்த கதையை லோக்கி நம்ம அஜித் சாரோட மேனேஜர்கிட்ட பிச் பண்ணிட்டாரு. ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது நடந்தாலுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம தலையை வச்சு இன்னும் லோக்கி ஒரு படம் பண்ணலை. ஸோ தலையோட ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பயங்கரமான ட்ரீட் தான். ஏன் சொல்கிறேன்னா லோக்கி இந்த படம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து லோக்கியும் பிரபாஸும் இந்த ப்ராஜெக்டான டிஸ்கஷன் முன்னாடியிலேருந்து போயிட்டு இருந்தது. ஹொம்பைலே ஃபிலிம்ஸ் இதை பண்ணுறதா இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து சரியாக போவதால் இந்த ப்ராஜெக்ட் ஹோல்டில் தான் இருக்குது. அப்படியே இந்த ப்ராஜெக்ட் நடந்தாலுமே இது வந்து 2030க்கு மேலே போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட லோக்கிக்கு இருக்கிற லைனப்ஸ் எல்லாமே முடியறதுக்கு 2030க்கு மேலே ஆயிரும். ஸோ 2030 வரப்போ அவருக்கான ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா இதுவும் ஒரு மேசிவான பட்ஜெட்டில் ஒரு மேசிவான படமாக தான் இருக்கும். என்னங்க லைனப்ஸ் எல்லாம் கேட்டவுடனே தலை சுற்றுதா? எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு லைனப்ஸ் அமைகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம லோக்கிக்கு அமைஞ்சிருக்கு. அவர் அதை கெடுக்காமல் நல்ல விதமான படங்களை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாருன்றது போக போக பார்க்கலாம். ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Cinema Shokali.